ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் போட் மேலே ஏறி நின்று ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பலாம் அப்படின்னு திரும்புகிற நேரத்தில் அப்படியே ஆள் வலிக்கு கடலுக்குள்ளே விழுந்துட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை, கால் வலிக்கிடுச்சு போல. உள்ளே விழுந்தது அவரே எதிர்பார்க்கல. ஏதோ நீச்சல் தெரிஞ்சதுனால மறுபடியும் நீந்தி மேலே வந்து சேர்ந்துட்டாரு. எல்லாம் சரியா நடந்த மாதிரி தான் தெரிஞ்சது. கொஞ்சம் கால் வழுக்குனதுக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மலையடிவாரத்தில் ஒரு கார் போகிறத தான் பார்க்குறோம். திடீர்னு ஒரு பாறை உருண்டு வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை கார் தப்புச்சுன்னு தான் சொல்லணும். கார் மேலே பட்டிருந்தா அவ்வளவுதான். கார் நகர்ந்து அடுத்த செகண்ட் இந்த பெரிய பாறங்கள் விழுந்திருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதை பார்த்தவங்க ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு தான் நின்னுட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம். இங்க வர டெம்போவோட பின்னாடி தடுப்பு மூடாம எப்படி திறந்திருக்கு பாருங்க. எதிரில் யாராவது பைக்ல வந்தா நிலைமை அவ்வளவுதான். அப்படியே முகத்துல வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆளையும் கீழே தள்ளி போட்டுரும். ஆனா இங்க கார்ல ஆள் வந்ததுனால இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே காரை நிறுத்தி இருக்கிறாரு. அப்படியே கார் கண்ணாடி பக்கத்துல வரைக்கும் வந்து உரசிட்டு போகுது பாருங்க. டிரைவர் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் அதுலேருந்து இறங்க பார்த்து அப்படியே தண்டவாளத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரை தான் பார்க்குறோம். இதை கரையிலேருந்து பார்த்தவர் அந்த இடத்துல அப்படியே அசையாமல் இருக்க சொல்லியிருக்கிறாரு. அவரும் சொன்னபடி கேட்டு அப்படியே அசையாமல் இருந்ததுனால ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஆள் எந்திரிச்சு வந்திருக்கிறாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 பேர் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது. ரோட்டில் போக வேண்டிய லாரி எப்படி சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கமாக வந்திருக்கு பாருங்களேன். 2 பேரும் உடனே அதை பார்த்ததுனால சுதாரிச்சு ஓரமாக ஒதுங்கிக்கிட்டாங்க. அதில் நின்றுட்டு இருந்த பைக்கையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. எப்படியெல்லாம் தேடி வராங்க பாருங்களேன். ரோட்ல ஒரு ஓரமா நிக்கிறதுக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி எவ்வளவு கனமான வாகனம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டுல நடக்கிற சம்பவம் தான். இந்த குழந்தைக்கு டயப்பர் மாத்துறதுக்காக டேபிள் மேல படுக்க வச்சிருக்காரு. அவர் அந்த பக்கமா திரும்பி போன நேரத்துல நடந்த சம்பவத்தை பாருங்க. இந்த குழந்தை எங்கேயும் அசையாது அப்படின்னு அவரு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. அவர் அந்த பக்கம் நிக்கிற நேரத்துல அப்படியே கீழே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனா உடனே உஷாராயி அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிக்கிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப லேசா எடுத்துக்க கூடாது. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. எப்பவும் நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பொருட்களை உயரமான இடத்துல தூக்கி வைக்கிறதுக்கான ஒரு வண்டி தான் இது. இந்த வண்டியில தான் இவர் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த வண்டி அப்படியே தலைகுப்புற விழுந்துடுச்சு. இவர் இடையில மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு நம்ப முடியாத சம்பவம். இந்த ரயில்வே ட்ராக்கை கடந்து வரதுக்காக ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு. கரையில ஒரு ஆபீசர் நின்று இருக்கிறாரு பாருங்க. நல்ல வேளை அவர் இதை பார்த்ததுனால வேகமா ஓடி வந்து இவரை தடுத்து இருக்கிறாரு. இந்த நபரோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆபீசர் ரிஸ்க் எடுத்து வந்தாருன்னு தான் சொல்லணும். சம்பவம் எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. ட்ரெயின் வந்துடுச்சு. நல்ல வேளையா 2 பேருக்கு எதுவும் ஆகல. இந்த வீடியோல பாக்குறது கனமான இந்த கதவை மெதுவா திறந்து வைக்கிறாரு. ஆனா அவரு 2 அடி எடுத்து வைக்கல. கதவை அப்படியே முறிஞ்சு அவர் மாலை விழுறதுக்கு தயாராயிடுச்சு பாருங்க. ஏதோ 2 இன்ச் தள்ளி விழுந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகல. பார்த்த ஆளு கொஞ்சம் மறண்டு தான் நின்னுட்டாரு. யாரா இருந்தாலும் இப்படிதான் பதட்டமா இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ட்ரெயின் தான். வேகமா போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இந்த பொண்ணு ரொம்ப ஆசையா அதுல ஏறுறதுக்காக ஓடி போயிருக்கு. அது வர்ற வேகத்துக்கு குறுக்கே யாராவது நின்னா அவ்வளவுதான். இவர் இதை பார்த்ததுனால உடனே தாவி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நொடி பொழுதும் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல சிக்னல்ல ஒரு பெரிய மரம் நிக்கிறத பாக்குறோம். பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த வழியா 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராத நேரத்துல ஒரு நொடி பொழுதுல அந்த மரம் அப்படி வேரோடு பிடுங்கிட்டு வந்திருக்கு பாருங்களேன். நம்ப முடியாத காட்சி தான். அதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. நடந்து வந்துட்டு இருந்த 2 பேரும் உடனே உஷாராயி ஒதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக்ல ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. எதிரிலேயும் ஒரு லேடி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு குட்டி பையன் அந்த நேரம் பார்த்து ரோட்டை பார்த்து அவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கிறா பாருங்க. நல்ல வேளை பைக்கை ஓட்டிட்டு வந்த அந்த லேடி சுதாரிச்சு உடனே அதை ஸ்லோ பண்ணி நிறுத்தி இருக்காங்க. கண் தட்டுறதுக்குள்ள எப்படியெல்லாம் நடந்துருது பாருங்க. அதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய ட்ரக் போறத பாக்குறோம். நிறைய மரங்கள் வளர்ந்திருக்கிற இந்த இடத்துல திடீர்னு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மண் சரிவு ஏற்படும் போது மண்ணு மட்டும் வரதுல இருக்கிற மரங்களையும் வேரோடு பிடுங்கி கொண்டு வந்துரும். ரோட்ல நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. உடனே சுதாரிச்சு எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோட தான் பாக்குறோம். அந்த நேரம் சைக்கிள்ல ஒருத்தர் வேகமா போறாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே சரிக்கு கீழே விழுந்துட்டாரு பாருங்க. எதிரில நிறைய வண்டி கியூல நிக்குது. இந்த விஷயம் தெரியாம வேகமா வந்து அதை உடனே நிறுத்த முடியாம கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்ததை பார்த்ததும் கார் ஓட்டிட்டு போனவர் அப்படியே நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கனமான இந்த கம்பிகள் எல்லாம் கொக்கியில தூக்கி போடணும். அதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் மட்டுமே பாரம் அதிகமா இருந்ததுனால அது அப்படியே சரிஞ்சு இவரை தூக்கி கீழே போட்டுருக்கு பாருங்களேன். இவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுத்தி இருக்கிறது எல்லாமே இரும்பு பொருட்கள் தான். இதுலயும் படாம அவர் தரையில விழுந்ததே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. இந்த வீடியோல பாக்குறது டெம்போ ஒன்று ரயில்வே தண்டவாளத்துல வந்து நகர முடியாம அப்படியே நின்றுடுச்சு. இந்த வண்டியை எப்படியாவது தள்ளி கொண்டு போறதுக்காக இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க.
ஆனால் அந்த வேலை முடிகிறதுக்குள்ளே ட்ரெயின் வேகமாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியாது. அதனால தண்டவாளத்துலேருந்து எல்லாரும் நகர்ந்து ஓரமாக வழி விட்டாச்சு. ஆனால் டெம்போ இன்னும் தண்டவாளத்தில் தான் மாட்டியிருக்கு. ட்ரெயின் வந்த வேகத்துக்கு அந்த டெம்போவையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு போய் விழுந்ததுன்னு சொல்ல முடியல. ட்ரெயினும் அப்படியே மெதுவாக நின்றுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். ஒரு லேடி பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. பின்னாடியே ஒரு லாரி வந்திருக்கு பாருங்க. லாரி கூடவே சேர்ந்து அந்த லேடியும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து எல்லாரும் வேகமாக ஓடி போய் நிறுத்துறதுக்கு பார்க்குறாங்க. எப்படியும் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விசித்திர சம்பவம் அதே வேகத்தில் போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் கத்துறதுனால கடைசியில் ஒரு வழியாக நின்றுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பாதாள சாக்கடையை மூடி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அங்கங்கே துவாரம் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. எல்லாரும் இது மேலே தான் ஏறி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவரும் ஏறி நின்னாரு. ஆனால் டக்குன்னு அது உடஞ்சி விழுன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கல்ல மொத்தமாகவே உடஞ்சி விழுந்ததுனால ஆளும் உள்ள விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடங்கள்ல ஏறி நிற்கும் போது இனிமே பார்த்து தான் நிற்கணும் போல. கொஞ்சம் கீரல் விட்டுருந்தாலும் ஒதுங்கி நிற்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய ட்ரக் வருது. எதிரில் ஒரு கார் வருது. கார் இப்போ தான் திரும்பி போகுது. அந்த ட்ரக் வந்து அப்படியே திரும்புற நேரத்தில் மொத்தமாகவே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளை கார் போயிடுச்சு. கார் மேலே விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கு பாருங்க. அப்படியே நகர முடியாமல் ஒரேடியா விழுந்துடுச்சு. டிரைவர் மட்டும் கதவை திறந்து வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வாத்துக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்த தான் பார்க்குறோம். ஒரே இடத்துல நிறைய வாத்துக்கள் இருக்கு. இதோட நிழலுக்காக கூடாரம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சூறாவளி காற்று அடிச்சுது பாருங்க. அடிச்ச வேகத்துக்கு அந்த கூரையெல்லாம் அப்படி சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுச்சு. இதை பார்த்து அங்க இருந்த வாத்துக்கள் தான் கொஞ்சம் மிரண்டு எல்லாம் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து நிக்குது. வீடியோல நம்ம பாக்குறது நல்லா இருக்கிற கடை தான். திடீர்னு அந்த கடைக்குள்ள ஒரு நடுக்கம் வந்திருக்கு. மொத்தமாவே எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழுறதுக்கு தயாராயிடுச்சு பாருங்க. பக்கத்து கடையிலேயே இதே மாதிரி சம்பவம் தான். அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே ஓடி போயிட்டாங்க. உள்ள இருக்கிறத விட வெளியே போறது தான் நல்லது. எல்லாம் ஒரு 10 செகண்ட் தான். அதோட அமைதியாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நிறைய கம்பிகள். இந்த கம்பி ரொம்பவே நீளமா இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பெரிய வண்டி தேவைதான். ஆனா இதுக்கு பெரிய வண்டி அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு 5 ஆட்டோவை ரெடி பண்ணிருக்காங்க. குறைஞ்ச செலவுல வேலை முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டியை தேடி தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாருங்களேன். ஏத்த முடியாத அளவுக்கு நிறைய பாரங்களை ஏத்தி இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வலை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதனால உள்ள இருந்து சின்னதா கூட எதுவும் கீழே விழாது. வலை போட்ட ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பாரத்தை வண்டி தாங்குமான்னு தான் தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ட்ரக் ஒன்று போய்கிட்டே இருக்குது. பின்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு. இந்த கார் மேலே திடீர்னு ஒரு கோழி பறந்து வந்து உட்காந்துருக்கு பாருங்க. இவ்வளோ பரபரப்பான ரோட்டில் கோழியா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். வந்த கோழி நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு கார் மேலே அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கு. இந்த கோழிக்காக மறுபடியும் காரை மெதுவாக ஓட்ட வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது டிராக்டரில் ஏற்றிருக்கிற ஏடாகூடமான பொருளை தான் பார்க்குறோம். இவ்வளோ அதிகமான பாரத்தை ஏற்ற முடியுமான்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல. இந்த டிராக்டரோட டயர் எங்கே இருக்குன்னு தேடி தான் பார்க்கணும் போல. அந்த அளவுக்கு மறைச்சிருக்கு. பயங்கர புத்திசாலியாக தான் இருப்பாங்க போல. இதுலேயும் எதுவும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் எதிரில் சைக்கிளில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார். மழை பெஞ்சு நிறையவே தண்ணி தேங்கியிருக்கு. ஜீப் ஒன்று வேகமாக போகுது. ஜீப்பு போன வேகத்துக்கு இந்த தண்ணியெல்லாம் சைக்கிள்காரன் மேலே பட்டு அவர் தான் தடுமாறி போகணும். ஆனால் நடந்தது வேற. இந்த ஜீப்பு தான் தடுமாறி இடமாறி போயிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி பைக் எடுத்துட்டு ரோட்டில் போகிறதுக்கு தான் தயாராக இருந்தாங்க. ஆனால் பைக்கு ஒரே வேகத்தில் ரோட்டை பார்த்து போகாமல் கடையை பார்த்து திரும்பிடுச்சு. கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் விழுந்திருக்கு பாருங்க. கீழே விழுந்த லேடி பைக்கு தூக்குறதா இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றதா தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க.